ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நாசா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணத்தை மே 17ஆம் தேதிக்கு நாசா ஒத்திவைத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. போயிங் ஸ்டார்லைனர் திட்டத்தின் அட்லஸ் வி ராக்கெட்டின் ஆக்சிஜன் வால்வை மாற்றப்போவதாக விஞ்ஞானிகள் விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் விண்வெளி பயணமானது மே 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருப்பதாக நாசா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், 17ஆம் தேதிக்கு சுனிதா வில்லியம்ஸோட பயணமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புல நாசா விஞ்ஞானிகள் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க? விவரம். பிரியதர்ஷினி, இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க கடற்படை கேப்டனான புட்ச் வில்மோர் ஆகியோர் சர்வதேச ஆய்வு மையத்திற்கு பூமியிலிருந்து செல்ல இருந்தனர். இந்த திட்டம் எதற்காக செயல்படுத்தப்பட்டது என்றால், போயிங்கினுடைய க்ரூ விண்கலம் எந்த அளவிற்கு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு வீரர்களை சுமந்து செல்கிறது என்பதை பரிசோதனை செய்யும் ஒரு முயற்சியாக நாசா இந்த திட்டத்தை மேற்கொண்டது. அட்லஸ் வி எனப்படும் ராக்கெட் மூலமாக புளோரிடாவில் இருந்து நேற்று இந்திய நேரப்படி 8:41 மணிக்கு கிளம்புவதாக இருந்தது. நேற்று அறிவிக்கப்பட்டதற்கு 30 நிமிடத்திற்கு முன்னதாக ஆக்சிஜன் வால்வில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை நாசா கண்டறிந்த நிலையில் திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தது. இந்நிலையில இன்று காலை 7:40 மணிக்கு திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த ஆக்சிஜன் வால்வில் தொழில்நுட்ப கோளாறை இன்னும் சீர்படுத்த முடியவில்லை. புதிதாக ஆக்சிஜன் வால்வை மாற்றப் போகிறோம் என நாசா தெரிவித்திருக்கிறாங்க. எனவே இதற்கான கால அவகாசம் ஒரு வாரத்திற்கு மேல் தேவை என்பதால் அடுத்த தேதியாக மே 17ஆம் தேதியை அறிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில சுனிதா வில்லியம்ஸினுடைய பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்படுகிறது. இது போயிங் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதுவரை இந்த ஸ்டார்லைனர் விண்கலத்தினுடைய பரிசோதனை 4வது முறையாக தோல்வியடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரியதர்ஷினி, நிச்சயமா சுனிதா வில்லியம்ஸின் பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குறிப்பிட்ட வால்வை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது முடியாத காரணத்தினால வேறு ஒரு புதிய வால்வை பொருத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு வார காலம் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டீங்க. தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.